ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இலை அடை. கேரளாவில் இது ரொம்ப ஸ்பெஷல். இதை பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது இடியாப்ப மாவு. இதில் லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சென்டரில் வைக்கிறதுக்காக பூரணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்ல பழுத்த பழமாக இருந்தால் அவிக்கணும்னு கூட தேவையில்லை, நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அவிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ, நான் அது ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பூ கூடவே தேவையான அளவுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. மாவு உருண்டைகள் இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு கவர் போட்டு அமுக்கிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாவு இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சென்டரில் பூரணம் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இலையில பண்ணுறது தான் இது ஹைலைட்டே. கண்டிப்பாக இலையில ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.